கோவையில் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் சென்னையில் சுற்றித் திரிந்த பெண் அவரது மகனுடன் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். வட்டி கொடுமை பெண்ணை குரூர முடிவெடுக்க தூண்டியது எப்படி? என் பேர் ரெஜினாங்க. நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போனது சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போயிருந்தேங்க. அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேங்க சார். அவர் எனக்கு கொஞ்சம் மிரட்டினார். அதுக்கு போய் தான் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரெஜினா கணவரை பிரிந்து தனது மகள் மற்றும் மகனுடன் தனியாக வாழ்ந்து வருகிறார். தனது பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் வருமானத்திற்காக ரெஜினா லோடு வாகனம் ஓட்டி வாழ்க்கை நடத்தி வந்தார். இந்நிலையில் 1.5 வருடங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரிடம் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை 5% வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார் ரெஜினா. வாங்கிய கடனுக்கு மாதம் 12,500 ரூபாய் என 15 மாதங்களாக முறையாக கடனை கட்டி வந்துள்ளார். ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ரெஜினா விபத்தில் சிக்கி காலில் அடிபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் தவித்து வந்துள்ளார் ரெஜினா. இந்நிலையில் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டக்கூறி விஜயகுமார் தொடர்ந்து ரெஜினாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேங்க சார். அவர் எனக்கு கொஞ்சம் மிரட்டினார். அதுக்கு போய் தான் நான் வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டியிருந்தாருங்க சார். வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவோம், உங்கள்கிட்ட இருந்து பணம் எப்படி வசூல் பண்ண முடியுமா அப்படி நான் வசூல் பண்ணிக்குவேன்னு அவர் சொல்லியிருந்தாங்க சார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத ரெஜினா தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். அப்பொழுது அவருடன் அவரது மகனும் வந்ததால் தற்கொலை செய்து கொள்ள தயங்கிய அவர் சென்னையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்துள்ளார். சில நாட்களாக சென்னை மெரினா பீச்சிற்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குமாக மாறி மாறி சென்று பொழுதை கழித்துள்ளனர் இருவரும். நான் 6 நாள் இருந்தேங்க. 6 நாள் பீச்சில் இருந்தேங்க சார். காலையில் அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இங்கே பீச்சில் உட்காந்துக்குவேன். நைட்டு 10:30 மணிக்கு மேலே மறுபடியும் நான் அங்கே போயிடுவேங்க. சென்ட்ரலில் போய் அங்கே தங்கி இருந்துக்குவேங்க. 6 நாளும் அப்படியே தான் இருந்தேங்க. சுமார் 6 நாட்கள் இவ்வாறு சென்ற நிலையில் ரெஜினாவின் நிலை குறித்து அறிந்த சமூக ஆர்வலர் சசிகுமார் என்பவர் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். ரெஜினாவுடன் வேலை பார்த்து வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வாட்ஸ்அப் குழுவினர் உதவியுடன் அவரை அணுகிய சசிகுமார் தற்கொலை எண்ணத்தை கைவிடுமாறு அறிவுரை கூறியுள்ளார். மேலும் கடன் கொடுத்தவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரெஜினாவின் அச்சத்தை போக்க முயன்றுள்ளார். இருப்பினும் அச்சம் விலகாத ரெஜினா மற்றும் அவரது மகன் இருவரும் பட்டினப்பாக்கம் போலீசார் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களிடம் போலீசார் விசாரித்த போதுதான் வட்டி கொடுமையின் கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பின்னர் சென்னை போலீசார் கோவைக்கு ரெஜினா மற்றும் அவரது மகனையும் அனுப்பி வைத்தனர். சூலூர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்த போலீசார் விஜயகுமார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் தான் வாங்கிய பணத்தை சிறிது சிறிதாக கொடுத்து விடுவதாகவும் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். 2 பெண் குழந்தை இருக்குதுன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க சார். நானும் அந்த சூழ்நிலையிலேருந்து வந்தவ தான். அதனால் அவரை வெளியில் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க சார்.